முன்னாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் போராட்டம் இன்னைக்கு 7வது நாளாக வச்சிருக்கோம். எங்களோட கோரிக்கை முதல் கோரிக்கை வந்து காலமுறை ஊதியம். எல்லாருமே நாங்கள் இது வரைக்கும் பகுதி நேர ஊழியர் தான் சொல்லியிருக்காங்க. எங்களோட பணி வந்து ரொம்ப அதிகமானது. காலையில் 8:30 மணிக்கு மையம் திறக்கிறதுலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நாங்கள் பணி செய்கிறோம். எங்களுக்கு 7.5 மணி நேரம் வேலை வாங்கிட்டு எங்களை வந்து பகுதி நேர ஊழியர்னு அரசு சொல்கிறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து 7வது நாளாக நாங்கள் வந்து இங்கே காத்திருப்பு போராட்டம் வச்சுருக்கோம். எங்களோட பணி பார்த்தீங்கன்னா கருவறை முதல் கல்லறை வரை குழந்தைகள் அவங்க ஏன்ஸ் வந்து மாசமாக இருக்கிறதுலேருந்து அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்களுக்கு சத்து உணவு கொடுக்கவும், அவங்களுக்கு கல்வி பாலூட்டும் தாய்மார்களுக்கு எப்படி பாலூட்டணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதும், குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சத்தான ஆகாரம் உணவு போட்டுறதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு சத்தான ஆகாரம் கொடுக்கறது, கல்வி அளிக்கிறது, அப்படி எங்களுடைய பணி வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை வந்து பகுதி நேர ஊழியர்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து எங்கள்கிட்ட தேர்தலப்போ எங்களுக்கு வந்து பணி நிரந்தரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காலமுறை ஊதியம் ஆக்குவோம்னு சொல்லி தான் எங்களோட உறவுகள் பிறச்சி எல்லாரும் அவங்களுக்கு நாங்கள் வந்து வாக்களித்தோம். இப்போ 4.25 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. அடுத்த தேர்தலும் வரப்போகுது. இன்னும் எங்களை வந்து இந்த அரசாங்கம் திரும்பியே பார்க்கல. இப்போ கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நிதி இல்லைன்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாருக்கும் கொடுக்குற நிதியை உங்களோட மக்கள் தானே, நாங்களும் எங்களுக்கு அவங்க கொடுக்கணும் தானே. அவங்க சொன்ன வாக்குறுதியை கேட்டு தானே நாங்கள் வந்து இப்படி போராட வேண்டியதாக இருக்குது. இந்த காலமுறை ஊதியத்தை எங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது எங்களோட முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். அப்புறம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதியம் 3400 ஆக்கியிருக்காங்க. 1400 கூட அடிச்சிருக்காங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதை வந்து டிஏவோட கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒவ்வொரு அகவலப்படியோட கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் அது வந்து வருஷம் அது வந்து கூடதுக்கு நல்லா இருக்கும். அதையும் செய்யணுங்கிறத வச்சியும் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. ஒருத்தருங்க வந்து 2-3 மையம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பதிவேடுகள் அதிகமாக பராமரிக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ பணிகளையும் எங்களுக்கு வச்சுட்டு எலெக்ஷன் எஸ்ஐஆர் பணியிலேருந்து எல்லா பணிகளையும் எங்கள் சுகாதார துணிப்படுத்துகிற பணியை நாங்கள் தான் பார்ப்போம். அவ்வளோ பணிகளையும் எங்களை பார்க்க வச்சுட்டு காலமுறை ஊதியத்தை எங்களுக்கு தர மறுக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் இந்த அரசாங்கம் எங்களை திரும்பி பார்க்கலன்னா எங்களோட போராட்டங்கள் வந்து எங்களோட தலைமை சொல்கிறத கேட்டு அதிகமாகும். நாங்கள் வந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கிற வரைக்கும் எங்கள் தலைமை சொன்னால் அதையும் நாங்கள் செய்ய ரெடியாக இருக்குமே தவிர எக்காரணம் கொண்டு எங்கள் போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை. காலமுறை ஊதியத்தை வாங்க நீயும் போராடுவோம். எங்களோட போராட்ட வெற்றி வந்து போராடி. என்னோட பேர் வந்து மூக்கம்மாள்.